Hello again. Thank you for supporting me. Please like, share and subscribe to my channel. நேற்று நான் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வெக்கேஷன் போன டைம் ஸ்பைடர் பிளான்ட் வந்து நிறையா லீவ்ஸ் லூஸ் பண்ணிடுச்சு. அது வந்து எக்ஸப்ட் த பேபிஸ், the dried sad babies, the entire mother plant is gone. ஸோ அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து காமிக்கலான்னு யோசிச்சேன். எக்ஸப்ட் திஸ் ஒன் பிளான்ட், இதுவும் ஒரு பேபி தான். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் கட் பண்ணி நான் இது வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சாயிலில், வாட்டரில் இல்லாமல். இது மட்டும்தான் அலைவ். கேன் யூ see this one's very much alive. இந்த லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீபிளாக இருக்குது. இது ஆனால் இதை வந்து தண்ணியில் போட்டால் மேபி இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து இந்த வாட்டரில் மாற்றலான்னு யோசித்தேன். ஸோ நான் இதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு யோசித்தேன். என்னென்னா, ஸோ நான் இது வந்து அந்த வாட்டரில் மாற்றுறதுக்காக நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நான் எல்லாம் சாயிலேருந்து எடுத்து நான் இங்கே வைக்க போகிறேன். எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ஒருவேளை இங்கேயே வச்சுருந்தோம், சாயில்லவே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகாமல் இது இப்படியே இருந்துருமோன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் வாட்டருக்கு நான் மாற்ற போகிறேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி வாட்டர் நீங்கள் தரீங்கன்றது பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் வந்து இதுக்கு டேப் வாட்டர் கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் இந்த லீவ்ஸ் கார்னர்லலாம் வந்து இந்த தெரியுதா, இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து டெஃபினட்டாக இதுக்கு ஓவர் வாட்டரிங் பண்ணவே கிடையாது. அண்ட் நாட் ஈவன் டூ மச் சன். இது வந்து கரெக்டான ஒரு இடத்துல இருக்கும். இப்போது நான் வந்து ரீசர்ச் பண்ண வாட்டர், டேப் வாட்டர் நம்ம தந்தால் some variety of plants இந்த மாதிரி ட்ரை ஆகும். லீவோட கார்னர் வந்து ட்ரை ஆகும், ஜஸ்ட் லைக் திஸ். ஓகே, ஸோ இது நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா இதுக்கு டேப் வாட்டர் தராதிங்க, பியூரிஃபையர் தாங்க. பியூரிஃபைடு வாட்டர் நம்ம குடிக்கிறோம்ல அந்த தண்ணி தாங்க. ஸோ இந்த பிரச்சனை போயிருக்காது. நான் வந்து அது என்னுடைய கார்டனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே, பிகாஸ் நான் ரீசர்ச் பண்ணும்போது அவங்க வந்து 3-4 ரீசன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க ஏன் வந்து அந்த கார்னர்ஸ் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது ஒன்றுனா நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு ஃபைனலி என்னோட பிளான்ட்டுக்கு பிரச்சனை வந்து இந்த தண்ணி தான். ஸோ நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து வெக்கேஷன் போயிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெக்கேஷன் போனதுனால என்ன நடந்துச்சு சொல்லிட்டு. இது அப்படி ஃபுல்லாக பட்டு போச்சு, செத்து போச்சு. எக்ஸப்ட் இந்த பேபிஸ், இந்த வெயினுக்கு கீழே இந்த பேபிஸ் இருக்கும்ல, அது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மெயின் மதர் பிளான்ட் செத்து போச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் எடுத்து தண்ணியில் போட போகிறேன். ஓகே, நான் தண்ணி அதில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து பியூரிஃபைடு வாட்டர் இது. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து இங்கே போட்டுடலாம். ரூட்ஸ் தெரியுதா? another one. ஓகே, இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி க்ரோவிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இது வந்து என்னோட டிக்ஷனரியில் ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சைஸில் நான் வந்து ஒரு ட்ரிப் போயிருக்கும்போது ஒரு ஹோட்டலில் இருந்து இது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. இப்படியே தான் இருக்கும். இது மாதிரி ஒன்று வச்சு தான் இவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இது வந்தது. ஆனால் இது அதுக்கு முன்னாடி நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. ஃபார்ச்சுனேட்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்கிறா. ஓகே, இவ்வளோ இது ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. இது ஆல்ரெடி நான் வச்சுருந்த பேபிஸ் கொஞ்சம் உள்ளே இருக்கு போல். ஐயோ, திஸ் ஒன் இது ஆல்ரெடி ஒயிட்டாக இருக்கா. இது வந்து நியூ க்ரோத். இது நியூ க்ரோத்னா இது இங்கே விட்டுறலாம். அப்போ அது ஒழுங்காக வளர்ந்துட்டு தான் இருக்குது, அதனால் அதை விட்டுறலாம்.
இது எடுத்துக்கலாமா? இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த பூச்சி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. என்ன கேட்டால் எல்லா பிளான்ட்டையும் நான் பாட்டுக்கு தண்ணியில் போட்டுருவேன். பட் அப்படி நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்ம அதையும் பார்க்கணும். நியூ க்ரோத் இது வந்து நியூ க்ரோத் இருக்குது, அதனால இதை வந்து விட்டுறலாம். ஓகே, இந்த மாதிரி நியூ க்ரோத் இருக்குன்னா இது ஆல்ரெடி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்த பேபிஸ், அதில் தான் அந்த நியூ க்ரோத் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓகே திஸ் ஒன் ஆல்சோ நான் வந்து இந்த பாட்லேருந்து எடுத்து இந்த கண்டெய்னர்லேருந்து எடுத்து வேறு கண்டெய்னர் சேஞ்ச் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் வந்து இது எல்லாமே வந்து இங்கே போட்டுருவேன்னு நினச்சேன் நான். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் பிளான் பண்ணியிருந்ததுன்றது எனக்கு தெரியல. ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இங்கே கம்மியாக இருக்கிறதுனால இந்த இது மவுத் ஒய்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால நம்ம இன்னொரு குட்டி கண்டெய்னர் எடுத்திருக்கேன், டம்ளர் மாதிரி. ஸோ அதில் இதை போட்டுடலாம். ஸோ இன்னொன்று வந்து தண்ணியில் போடுறீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது தெரியுதா, அந்த பாட்டம் ரூட்ஸ் மட்டும்தான் வந்து தண்ணியில் இருக்கணும். நீங்கள் அந்த லீவ்ஸ் வரைக்கும் போடாதீங்க. அப்படி போட்டோன்னா போயிடும். ஐ மீன் ரொம்ப பிளான்ட் சாகி ஆகி அப்படி வில்ட் ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி அந்த ரூட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும், லீவ்ஸ்க்கு வராமல் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எவ்ரிடே நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வந்து எவ்ரிடே செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது நல்லா வளர வரைக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வந்து வச்சுக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே அவுச். ஓகே டன். இது வந்து எப்படி ரூட்ஸ் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து இந்த லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகணும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதுதான் என்னோட பிளான். அதனால தான் நான் தண்ணியில் போட்டிருக்கேன். பிகாஸ் நம்ம தண்ணியில் போடும்போது அது எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நம்ம வரி பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் மேக் ஷுர் ரூட்ஸ் மட்டும் அதில் இருக்க மாதிரி. ஓகே ஓகே இப்போ முடிஞ்சுது. நான் வந்து இதை அப்படியே வச்சிட போகிறேன். நல்லா சன்லைட்டில் வைக்க போகிறேன். இது என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வைட் ஆகணும், எனக்கு ஃப்ரெஷ் ஆகணும். அதனால தான் போட்டிருக்கேன். ஒருவேளை அப்படி ஃப்ரெஷ் ஆகாமல் ரூட்ஸ் வந்து லாங்காக வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா மறுபடியும் நான் எடுத்து சாயிலே வச்சிடலான் இருக்கேன். இந்த மாதிரி சாயிலே வச்சிடலான் இருக்கேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளான்ட் வந்து சாயிலில் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப் தரேன். இதில் வந்து நீங்கள் கோகோபீட் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இதோட மிக்ஸ் வந்து ரெட் சால் கோகோபீட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டுமே போதும். ஆக்சுவலி வெர்மி கம்போஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் வந்து இது அலோன் கோகோபீட்டில் மட்டுமே கூட வளரும். பிகாஸ் இந்த கேர்லைட்ஸோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இந்த உருண்டே அப்படி ஒன்று பண்ணுவாங்க. அது பேர் எனக்கு இப்போ தெரியல, நான் தெரிஞ்சால் சொல்கிறேன். அவங்களாம் வந்து அந்த கோகோபீட் தான் அதில் வச்சுருப்பாங்க. கோகோபீட் வச்சு அது உள்ள பிளான்ட் வச்சு ஃபுல்லாக அந்த த்ரெட் மாதிரி வந்து அது அவங்க சுற்றுவாங்க. அது ஃபுல்லாக சுற்றி ஹேங் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நல்லா வளரும். இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரிலாம் நான் அதில் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கோகோபீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வரி பண்ண அவசியம் இருக்காது. ஸோ கோகோபீட்டில் தாராளமாக வைங்க. அப்படி சாயில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஈக்குவலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சாயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பெர்லைட் சேர்த்துக்கோங்க. ரெட் சாயில் நீங்கள் வந்து போடுறீங்கனாலே பெர்லைட் வந்து சேர்த்துக்கோங்க. பெர்லைட்ன்றது வந்து பியூமஸ் ஸ்டோன் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலி. அது வந்து நமக்கு தண்ணி வந்து சாயில் வந்து அப்சர்வ் பண்ணாமல் வச்சுக்கோது. ஐ மீன் அப்சர்வ் பண்ணாமன்னா ஓவராக வந்து சாயில் அப்சர்வ் பண்ணாமல் அது வந்து தண்ணி வந்து அந்த பெர்லைட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. ஸோ பிளான்ட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம இது வந்து என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒரு 1 வீக் கழித்து நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. Come back soon. Please like, subscribe and share my videos. Happy planting.